பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலேயும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த அடிமைக்கு தந்த கிருபை உள்ள சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியது இல்லையா? காலையிலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு அதிகாலை நேரத்திலையும் ஸ்தோத்திரிக்கிறோம். மன்னா பொழிகப்படுகிற ஒரு நேரம். ஸ்தோத்திரம். புல்லின் மேல் பனி இறங்குவது போல என் வசனம் உங்கள் மேல் இறங்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அருமையான காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். காண செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே உங்களை பார்க்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus, thank you. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, என்னை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அருமையானவர்களே, அவர் வழிகாட்டும் தீபம், ஏற்றும் தெய்வம். Thank you Lord Jesus. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, பேசும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, பேசும் தெய்வமே, அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகதாதரே. அல்லேலூயா. அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய
தூய வழிகள் ஏழ்மையான சத்திய தீபமன்றோ. எல்லாரும் ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த காலவெளியிலே ஒரு விசையாய்மிட முகத்தை நோக்கி பார்க்க நீங்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாடல் ஆராதனையோடு எங்களோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கேட்க போகிற செய்தியிலும் கடைசியாக ஜெபிக்கிற ஜபங்களிலேயும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்கிற செய்தி அவருடைய இருதயங்களுக்குள் விளங்கத்தக்கதாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ள உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஜப நேரத்தில் இதை கவனித்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு தனிநபர்களுக்குள்ளும் உடைய வல்லமை கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். வியாதியே இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். பலவீனமே இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு குறுக்காக வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. தேவன் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 வருஷத்திலே இயேசுவின் சிலுவை பாடுகள் என்ற செய்தியினுடைய 2வது பாகத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று உங்கள் நன்மைக்கென்று அதை மறுபடியும் உங்களுக்கு ஒளிபரப்பும்படியாக இருக்கிறோம். செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுதான் அவர் அடைந்த 13வது பாடல். எல்லாம் ஒரே சிலுவையாலையும் சிலுவையாலையும் என்று கூக்குரலிட்டார்கள். லூக்கா 23 14வது குறிப்பு. அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை விட பிரதான ஆசாரியனுடைய சத்தம் மேற்கொண்டது. 14வது குறிப்பு, சத்தம் மேற்கொண்டது. என்னங்க சத்தம்? ஆண்டவர் பேசவே விடல. ஆண்டவர் சத்தத்தை விட அவங்க சத்தம் எப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல பெருசா இருந்துச்சு. சிலுவையை அறையும் என்கிற சத்தம் தான் பெருசா இருந்துச்சு. அவருடைய நியாயம் எடுக்கப்படல. அவருடைய மௌனம் நிராகரிக்கப்பட்டது. அவர் பேச்சை எவனும் கேட்கல. அவனும் ஆளுக்காக சத்தமிட ஆரம்பிச்சான். எல்லாரும் சத்தமிட்டார்கள். அவர் சத்தம் அங்கே குறைந்து போயிடுச்சு. சில வார்த்தையில உங்களை தள்ளிட்டு உங்களை தட்டி பேசுவாங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா கூட உங்களை பேசவே விட மாட்டாங்க. அவங்க தான் பேசுவாங்க. சில நேரத்தில் கீழே தள்ளி அவங்க சத்தத்தை பேசுவாங்க. சில வேளை வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை அப்படி நடக்கக்கூடும். அந்த நேரத்தில் இயேசு எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லி பாருங்க. அவர் அப்படியே நிற்கிறாரு. எல்லாம் கத்துறோம், அவன் கத்துறோம். சிறுமையிலாரே பாருங்க. அவரோ வாய் கட்டப்பட்டவரை போல அவர்களுக்கு விரோதமாய் எதையும் பேசாமல் அந்த சத்தத்திற்கு அவர் மௌனமாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 23:25. இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இஷ்டத்துக்கு, அவங்க இஷ்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படிதான் லூக்கா 23:25 பார்க்கலாம். இஷ்டத்துக்கு, அவங்க இஷ்டம், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அவர் இஷ்டத்துக்கு என்று பெயர் சொல்கிறது. அருமையானவர்களே, சில
ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும். ஒன்றுக்கு இப்படி சாப்பிடதான் பிடிக்கும், ஒன்றுக்கு அப்படி சாப்பிடதான் பிடிக்கும். ஒவ்வொரு இஷ்டங்கள் இருக்கும். நம்ம அவங்க இஷ்டப்படி நடக்க விரும்புகிறோம். இது நம்முடைய சுயாதீன வாழ்க்கை. இஷ்டப்படி நடக்கலாம் அப்படின்றது. ஆனா இயேசு இஷ்டப்படி அவர் நடக்க முடியாது. அவர் இஷ்டப்பட்டாலும் அப்படி நடக்க முடியாது. ஏன்னா சிலுவை பாடு அவர் இஷ்ட விஷயம் அல்ல. மற்றவங்க தான் இயேசு மேல தான் இஷ்டமா எடுத்துட்டார். இவர் இஷ்டம் அங்கே நிராகரிக்கப்பட்டது. கொஞ்சம் பாருங்க, அவருடைய இஷ்டமே அங்க ஒண்ணுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை மகளே, என் வீட்டுல நான் ஜோமனும் இஷ்டப்படுறேன், ஆனா என் இஷ்டம் நடக்கல. என் வீட்டுல நான் ஜபவீனா ஆக்கணும்னு நான் இஷ்டப்படுறேன், ஆனா என் இஷ்டம் நடக்கல. நான் ஆண்டவருக்கு இப்படி ஊழியம் செய்யணும்னு இஷ்டப்படுறேன், ஆனா என் இஷ்டம் நடக்கல. நான் ஆண்டவருக்கு இவ்வளவு பயன்படணும்னு நான் இவ்வளவு விருப்பப்படுறேன், ஆனா என் இஷ்டம் நடக்கலன்னு சொல்லி உங்க வீட்டுல எல்லாம் உங்க ஆவிக்குரிய நீங்க விரும்புகிற ஆவிக்குரிய இஷ்டம் நடக்காமல் யாரோ உங்களை அவர்கள் இஷ்டத்திற்கு உங்களை இருக்கிறார்களா? கர்த்தர் வரும் நாட்களில் அதன் மேல் ஒரு வெற்றியை உங்களுக்கு தந்து உங்கள் ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் நீங்கள் செய்யும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். லூக்கா 23:18 அவர்கள் பரபாசை கேட்டார்கள். யார கேட்டாங்க? இயேசுவுக்கு பதிலாக பரபாசை கேட்டார்கள். பரிசுத்த இயேசுவை கேட்கல, கர்த்தராகிய இயேசு தங்களுக்கு வேணும்னு கேட்கல. கொள்ளக்காரனையும் கள்ளக்காரனையும் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அம்மா, நம்ம எந்த உலகத்துல வாழ்றோம்? நீ என்னத்தான் ஜெபம் பண்ணாலும், என்னத்தான் தியாகமா இருந்தாலும், என்னத்தான் பரிசுத்தமா இருந்தாலும், என்னத்தான் நல்ல இருந்தாலும், இப்ப பீடி குடிக்கிற மனுஷனை தான் தேடுது, சாராயம் குடிக்கிற மனுஷனை தான் உலகம் தேடுது, கொள்ளமாரித்தனம் பண்றவங்க தான் உலகம் தேடுது. பெரிய வெள்ளையை தலையை போட்டுட்டு உள்ள அநேக அழுக்குகளோடு இருக்கிற சாராய வியாபாரிகளை தான் நீங்க உலகம் தேடுது. பரிசுத்தனுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லை, உண்மை பேசுறவனுக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்லை. ஏன்னா இயேசுவின் காலத்தில் இயேசு வேண்டாம், பரவாசிகளுக்கு வேண்டும் சொன்னாங்க. அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இயேசு சொன்னார், இது ஓநாய்களின் கூட்டத்தில் உங்களை ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன். நீங்கள் என்னை பற்றிக் கொள்வீரானால் நான் உங்களுக்கு மேய்ப்பனாய் இருந்து நம்மளை ஏத்துக்க. நல்ல சில வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மதிப்போட அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு அதிகம். உண்மை பேசுறவனுக்கு யோக்கியமா நடக்கிறவனுக்கு உலகத்துல கிடையாது, மதிப்பு கிடையாது. ஒழுங்கா வஸ்திரம் உடுத்துற, ஒழுங்கா ஒரு மனைவி ஒரு புருஷன் ஒரு குடும்பம் என்று ஒரு வகையை அமைத்து பரிசுத்தம் ஜப வாழ்க்கை உண்மை நீதி இதுக்கு இப்படித்தான் வாழ்றோம்னா உலகம் மதிக்காது. ஆகவே உலகம் மதிக்கிறதால் நீ அழுக்காகாதே. உலகம் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தருக்கு விருப்பப்படி நீ நட. அல்லேலூயா. இயேசு அடைந்த 16வது பாடு என்ன? தன்னை வேண்டாம் என்ற அந்த உலகம் இயேசுவை சொல்லிற்று. அநேகருக்கு நன்மை செய்தவர், அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாயிருந்தவர், ஆனால் அவரை வேண்டாம்னு சொன்னார். கர்த்தருடைய உள்ளே கஷ்டப்பட்டிருக்கோம். மத்தேயு 27:24 பிலாத்து கை கழுவினான். அந்த சம்பவத்துல கர்த்தர் என்ன பாடுபட்டு ஆண்டவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. எப்பா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், இது முடியாது போல இருக்கு, என்னமா பண்ணிருக்கிறேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி, எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி அங்கே கைகளை கழுவுகிறதை இன்னும் பார்க்கிறோம். கைகளை கழுவுறாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு கை கழுவுறாங்க. அருமையான பிள்ளைகளே, பிலாத்தால் நியாயம் செய்ய முடியும், நீதியும் செய்வோம் பிலாத்தின் கையில் இருந்தது. ஆனால் பிலாத்து கை கழுவி கர்த்தரை அனுப்பு. I do not take responsible hereafter. எனக்கு இதுக்கு மேல நான் பொறுப்பு என்னால இனிமே எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு இயேசுவை கை கழுவிட்டான். சகோதரனே, சில வேலை இந்த சோப்பு போட்டு கூட கை கழுவி போயிடும். நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்க, எவ்வளவு பண்ணுங்கப்பா, எனக்கு இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னை கை கழுவி இருக்கலாம். ஆனால் உன் முழு வாழ்க்கையும் விலையேற பெற்ற ரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்ட இயேசு உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உலகம் என்னை கை கழுவலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் நண்பர்கள் என்னை கை கழுவலாம். ஆனால் இயேசு கல்வாரியின் ரத்தத்தினால் என் பாவங்களை என்னை விட்டு நீக்கி என்னை கழுவி அவர் பிள்ளையாய் சேர்த்துக் கொண்டார்.
வார்த்தை. உலகம் கை கழுவி என்னை விளக்குகிறது, இயேசுவோ என்னை கழுவி ஏற்றுக்கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், உலகம் கை கழுவிடும். ஆனா இயேசுவோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை கழுவி உன்னை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 22:57, மத்தேயு 26:72. மறுதலிப்பு அவருக்கு விரோதமாக இருந்தது. கூட இருந்தவர்களே இயேசுவை தெரியாத என்ன செஞ்சாங்க? மறுதலித்தார்கள். இது அவர் அடைந்த 18வது பாடம். யாருமே தெரியாதுப்பா அப்படின்னு மறுதலிச்சுட்டாங்க. சில நேரங்களில் அண்ணன்களை கூடவே இருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, அந்த டைமுக்கு மறுதலிச்சுவாங்க. எப்ப உங்களை குறிச்சு எடுத்து சொல்லணுமோ அங்க போய் மறுதலிச்சுவாங்க. இதான் உலகம். டைமுக்கு மறுதலிச்சுவாங்க. சும்மா இருக்கிறாங்க, இவர்தான் என் வல்லவர், இவர்தான் என் ராஜா, இவர்தான் என் பூஜான்னு நம்ம பேசிட்டு இருப்பான். எப்ப அதை சொல்லணுமோ அந்த நேரத்தில் மறுதலிச்சுவான். கழுத்தறுக்கிற உலகம். என் ஊழியத்தில் எத்தனையோ பேர் அப்படி பார்த்துருக்கிறேன். சொல்றேன், எந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டிவா ஒன்று சொல்லணுமோ என்ன சொல்றீங்க, எனக்கு தெரியாது பாஸ்டர். அந்த நேரத்தில் அந்த பிரதர் எனக்கு சாதகமா, அது உண்மைதான், நான் அப்படித்தான், அவர் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு ஒரு சில நன்மை நடக்குது. அந்த நேரத்தில் என்ன பிரதர், நான் அது மாதிரி பார்க்கலாம் பிரதர், நடந்துச்சா பிரதர், என்ன பிரதர் அப்படின்னா, அது வரைக்கும் என் கூட இருந்த சகோதரர், ஐயா நான் பார்க்கலையா, எனக்கு தெரியலையா அப்படின்னு எத்தனையோ முறை நான் அப்படி காயப்பட்டிருக்கேன். டைமுக்கு நம்ம மறுதலிச்சுக்கோம். டைமுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. டைமுக்கு நம்மளை குறிச்சு ஒரு நல்ல காரியம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பாடு. ஆண்டவர் பேதுரு டைம்ல மறுதலிச்சுட்டான். எந்த இடத்துல இயேசு என்னுடையவர்னு சொல்லணுமோ அங்க போய் என்ன செஞ்சுட்டான்? மறுதலிச்சுட்டான். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இயேசுதான் ஆண்டவர்னு ஆண்டவருடைய பேரை உயர்த்தணுமோ அங்க போய் நிறுத்திட்டு நிற்பான். நீ கூட அந்த கோயிலுக்கு போறீங்க, நான் எங்க போறேன் அப்படின்னா நீங்க யாரையும் பார்த்துருக்கீங்க. பாருங்க, யார் யாரெல்லாம் பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறீர்களோ உங்களை எல்லாம் நாளைக்கு வெட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எவனோ ஒருத்தன் போடுறான்னு வச்சுங்க, ஒரு ஆளு ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு. இங்க போறவங்களை வெட்டுறாங்களாமே, யார் அங்க போறது? ஏன்னா வழியில பார்த்தேன், அந்த கோயிலுக்கு போல யாரு சொல்லு, என்ன போல 7 பேர்ல எவனையா ஒருத்தன் பார்த்துட்டு போய் நான் எங்கே அந்த கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் மூட்டை மூட்டையா அரிசி கொடுக்குறவங்க எங்க வருகிறோம், எங்க எந்த இடத்துல அவர் செய்யணுமோ அங்க அப்படியே மறுதலிச்சுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை, இயேசுதான் எனக்கு எல்லாம். என்னால் அவர் நான் கைவிடவே நான் மாட்டேன். ஹல்லேலூயா. என்னால் நான் அவரை கைவிட மாட்டேன். அவர்தான் என்னுடைய தேவன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிலுவை ரத்தத்தினால் என்றும் விடுதலை, இயேசு சிலுவை ரத்தத்தினால் என்றும் விடுதலை. உலகத்துக்கு பெருமை
இதே போல ஒரு நாளில் தான் இயேசுவை சாட்டையால் அடித்தார்கள். இதைத்தான் நமக்கு சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். அவர் அடிக்கும் போது அவர் என்ன வலி வலிச்சது வச்சுப்பாரு. சிந்திக்க கூடாதா? அடிக்கிறார், அடிச்சு இழுக்கிறார், கொத்து கொத்தாக சரீரம் பிச்சுக்கிட்டு வருது, மாம்சம் பிச்சுக்கிட்டு வருது. ஐயோ, இப்படி அவர் என்ன என்ன பாடுபட்டிருப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 53 அவர் துக்கம் நிறைந்தவராய் ஒரு வசனம் பத்தி ஆங்கில வேதாகமத்தில் he was a man of pain, he was a man of pain, வலிகளின் மனிதன் என்று ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். வலி நிறைந்தவராய் ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். வலி, எங்க பார்த்தாலும் வலி, எல்லா இடமும் காயம், வலி, தன வலியும். இதுக்கு மேல இந்த உலகத்துல அவரை போல வலியை அடைந்தவன் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு வலி, இந்த பாரினால் அடிச்சு சரத்தை பிச்சு எடுத்தான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்களை நான் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் யாருக்காக தெரியுமா? இங்க உட்கார்ந்து உலகத்தாக எனக்கு அவ்வளவு பாவம் கொடுமையா இருந்துச்சு. அதான் வாங்க அடிக்கப்பட்டார். யோவான் 19:17 சிலுவையை சுமந்தார். இங்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், நிலையாக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆறுதலா இருக்கிறோம். அதற்கு காரணம் இயேசு நம்முடைய பாடலை எல்லாம் சுமந்தார். இயேசுவை நினைச்ச ஆறுதலா இருக்கு, இயேசுவை நினைச்ச அன்பா இருக்கு. ஏன்? அவர் எனக்காய் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையை சுமந்துவிட்டு ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போனார். அதுபோல நம்முடைய பாதையும் சிலுவை பாதை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பாதை. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் பாதை, சிலுவை பாதை. சொல்லுங்க, அவரை ஆராதிக்கிற என்னுடைய பாதையும் சிலுவை பாதை தான். அல்லேலூயா. கிறிஸ்தவ பாதை சிலுவை பாதை. இப்ப பாதையார் ஏதோ ஒரு மரத்தாலான சிலுவையை சுமந்துட்டு போவாங்க, பின்னாடி எல்லாம் போவாங்க, பாத்திரோட போவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு சிலுவை பாதை போறாங்க. நீங்க பாத பின்னி விடுவோம், பின்னி யாரை ஏமாத்துறீங்க? சும்மா தூக்கிட்டே கண்ணீர் நிறைஞ்ச பாட்டை பாடிக்கிட்டே போன சிலுவை பாதையா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மேலாண்மையான வாழ்க்கை அல்ல. சுவாசி புரிந்துக்கணும். எனக்கு முன்னாடி போய் இருக்கிற என்னுடைய குரு, என்னுடைய தகப்பன், என்னை ரட்சித்தவர், அவர் சிலுவையை சுமந்துட்டு போயிருக்கிறார். அவர் பின்னே அவர் பிள்ளை, நான் சிலுவையை சுமந்துட்டு போறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா துந்தலா வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமா பாடுறோம், ஆடுறோம், துதிக்கிறோம், சிலுவையை சுமந்துட்டு தான் பாடுறோம். சாப்பிட்டுட்டே சிலுவையை சுமக்கணும், ஊழியர் செய்யணும், சிலுவையை சுமக்கணும். 16 வருஷம் ஊழியர் சிலுவை 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 இல்லாம கிறிஸ்தவமே இல்லை. அநேக சில சொல்லுவாங்க, ஐயோ ஒரே பாடா இருக்கு, என்ன பேச சிலுவை பாடா தெரியல உனக்கு. கிறிஸ்துவ வந்து எல்லாம் தூக்கி தூக்கி உனக்கு அந்த நேரத்துக்கு வருவது வந்தியா? ஆமா. அப்ப எனக்கு சத்தியம் சொல்லும்போது அப்படித்தானே சொன்னாங்க. அப்படி சொன்னதான் நீ உள்ள வருத. சத்தியம் சொல்லும் போதே சிலுவை இருக்குமியா அப்படின்னா, அப்ப நான் இங்கே இருந்தேன்னு சொல்லுங்க. உள்ள வர வைக்கணும், அப்படித்தான் சொல்லுவோம். அவர் இளைப்பாறு தரார், அவர் சமாதானம் தரார், ஒரு பிரச்சனை வாழ்த்துறார். அதுக்காக போய் பிரச்சாரம் பண்றோமா? இல்ல, எல்லாம் செய்கிறார். என் வியாதியை சுகமாக்குறார், என் கேட்கிறவர் தரார். அதே நேரத்தில் என் மேல் சிலுவையை வைத்து நடத்துவார். சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என் பாதை சிலுவை பாதை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த பாதையில் போகிறாயோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் போகிற பாதை சிலுவை பாதை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரமா என்றாலும், நானும் என் வீட்டாரமா என்றாலும் சிலுவை பாதையிலே போவோம்.
சொல்லுங்க, சிலுவை பாதையே என்னுடைய பாதை. கர்த்தர் சொல்ல சொல்ல என் பாதை சிலுவை பாதை. அல்லேலூயா. உலகத்துல அநேக இன்பங்கள் இருக்கு, அநேக சந்தோஷங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன், யாருக்கு வேணாலும் எந்த பாதையா இருக்கலாம், ஆனா என்னுடைய பாதை சிலுவை பாதை. என்னுடைய பாதை சிலுவை பாதை. அல்லேலூயா. கஷ்டங்கள் அதிலே உண்டு, வேதனைகள் எனக்கு அதிலே உண்டு, வருத்தங்கள் எனக்கு உண்டு. அந்த பாதையின் முடிவில் எனக்கு வெற்றியும் உண்டு. அல்லேலூயா. அந்த பாதையின் முடிவில் தான் சாத்தானின் தலை நசுக்கப்படுகிற பாதை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் போகிற பாதை சிலுவை பாதையா இருக்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் போகிற பாதை இப்ப சிலுவை பாதையா இருக்கலாம். ஆனா முடிவிலே எனக்கு வெற்றி பாதை அதுதான். கையில கட்டி கத்தரை சொல்லுங்க. அல்லேலூயா. பாதாளத்துக்கு போகிற வழி அகலமும் விசாலமுமான வழி. ஆனால் கர்த்தருடைய பாதை நெருக்கமும் பிடிக்கவுமான பாதை. ஆனால் முடிவு பரலோகம். கையில கட்டி கத்தரை சொல்லுங்க. அடிக்கடி சபையில சொல்றது, சினிமா பார்க்க தெரியாதா, ஆட தெரியாதா, ஓட தெரியாதா, ட்ரெஸ் பண்ண தெரியாதா, இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்து என்ன தலையெழுத்து இருக்கு, எல்லாம் செய்ய முடியும். ஆனா உன் பாதை அது, என் பாதை சிலுவை பாதை. இதுக்கு அப்புறம் துதிங்க, என் பாதை நெருக்கத்தின் பாதை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சிலுவையில சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. சகோதரனே, உலகத்தை பார்த்து தொய்ந்து போகாதே. அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவ வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு, இவ வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை தானே இப்படி பொழப்பாதவர்களே. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையானோ உனக்கு சிலுவை பாதை உண்டு. ஆனால் வெற்றி உனக்கு உண்டு. கையில கட்டி கத்தரை துதியுங்க. உன் சிலுவை தான் வெற்றி பாதை. அல்லேலூயா. 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 சிலுவை மன்னா இத பாருங்க. உலகம் பின்னா. ஓ சிலுவை மன்னா. உலகம் பின்னா. இயேசு சிலுவை எல்லாம் போச்சு. அவனே பார்த்து இப்படி கேவலமா பேசுறாளோ காய வச்சுட்டு நிறுத்துறாங்க ஆண்டவர் இயேசுவை. உன் சொந்தக்காரங்க சொல்லு, அவன் என்னதான் பெருமையா பேசுறப்ப பாருப்பா, உன் பாதை வேறப்பா, என் பாதை வேறப்பா. உன் பாதையில என்னமும் இருக்கலாம், ஆனா என் பாதை சிலுவை பாதைப்பா. அவன் கையெடுத்துட்டு போற, நீ போறியா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் பாதை இயேசுவின் பாதை. நான் பாதை என் நேசர் கடந்து போன பாதையில போறேன். என் இயேசு எனக்கு முன்னாடி போயிருக்கிறார், அந்த பாதையில போறேன்.
மற்ற பாதையில ஏசி இல்லை, சிலுவை பாதையில தான் ஏசி இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி உபத்திரவம், வேதனை, பிரச்சனை எல்லாம் வரும்போது நீ நினைக்கணும், நான் சிலுவை பாதையில் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உலகமே உன்னுடைய பாதை வேற, என்னுடைய பாதை வேற. பிசாசே உன் பாதை வேற, என் பாதை வேற. என் பாதை இயேசுவின் பாதை சொல்றவங்க கையில தட்டி எல்லாரும் சொல்றவங்க இயேசுவின் பாதை. அல்லேலூயா. ஏன்னா திரும்ப சொல்றேன், அந்த பாதையில் தான் சாத்தான் ஒரு நாள் தலை நசுங்க போகிறது. அந்த பாதையில் தான் உன் கண்ணில் துடைக்கப்பட போகிறது. அந்த பாதையில் தான் உன் பாரம் இறங்க போகிறது. அந்த பாதையில் தான் உனக்கு பரலோகம் இருக்கிறது. அந்த பாதையில் தான் இயேசுவின் நித்திய அழைத்துக் கொள்வார். அந்த பாதையில் தான் உனக்கு பலன்கள் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இப்ப அது சிலுவை பாதை. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு அது சிலுவை பாதை. சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு அது சிலுவை பாதை. நாளைக்கு அது வெற்றி பாதை. கையெழுத்து கட்டுறீங்க. அல்லேலூயா. உலக பாதை இன்னைக்கு ஜாலியா இருக்கும், நாளைக்கு நரகம். ஆனா என் பாதை இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு விடுதலை. விடுதலை என் கண்ணீர் துடைக்கப்படும், என் காயங்கள் ஆற்றப்படும். யோவான் 19:2 வாசி பாருங்க. அவன் தலையில் முற்கிரீடம் சூடப்பட்டது. நான் முடிக்க போறேன். அவனுடைய தலையில் முற்கிரீடம் என்ன செய்யப்பட்டது? சூடப்பட்டது. ஆமா, அவன் தலையில முள் என்பது சாபத்து கிடையாது. உள்ள கத்தர் உண்டாக்கிய ஆதாம் செய்த பாவத்தினாலே பூமி முள்ளையும் குறுக்கையும் விளைவித்தது. அந்த முள்ளிலே தான் அந்த முள்ளினால் சாபத்தினால் விளைந்ததுனால் அந்த சாபத்தை தலைமையில சுமந்தார். அருமையானவர்களே, அவர் தலையில கிரீடத்தை வச்சார். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை என் வாழ்க்கை இனி சாபமாக்கப்படக்கூடாது, சாபம் இனி பின் தொடரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த முற்கிரீடத்தை நம்ம தலைமையில ஆண்டவர் வச்சார். யாரெல்லாம் அந்த கல்வாரி நோக்கி பார்த்து, கல்வாரி நாயனா எனக்காக இந்த முற்கிரீடத்தை, என் மேல வர வேண்டிய சாபம் என்கிற முற்கிரீடத்தை நீர் ஏற்றியே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரை பின்தொடர சாபம் நின்று போகும். உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை அடிக்கடி வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். எதாச்சும் அவன பிரச்சனை இல்லை, ஆனா திரும்ப திரும்ப அது வந்துட்டே ஏதோ ஒரு விஷயம் போது கொஞ்ச நாள் மறுபடி வருது. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு போகாம திரும்ப திரும்ப ஒன்று வருதுன்னா அதை நீங்க கண்காணிக்கணும். அந்த விஷயங்கள் பின்னாடி என்ன இருக்குன்னு கவனிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே நிவாரணம், அந்த முற்கிரீடம் சூட்டப்பட்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த நோக்கி பார்க்கும்போது அடிக்கடி வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த சாபம் அதை நீக்கி போடும். அவரை பார்த்து எல்லாரும் சொல்கிறார், தேவகுமாரனானார். கீழே அவரை பார்த்து தேவகுமாரனானார் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுங்க? தேவகுமாரனானார். உன்னோட சொல்றாங்க, தேவன் உண்மையில் பிரியமா இருந்தால் அவன் வந்து உன்னை விடுவிக்கவே நீ கிறிஸ்துவானா கீழாயிடலாம் சொல்லி அவரை சந்தேகப்படுத்தும்படி பேசுறாங்க. சோத்திரது அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் தேவகுமாரன் தான். ஆனால் அவரை பார்த்து தேவகுமாரன் சிலர் சொல்லுவாங்க, நீ தான் அப்ப கோயிலுக்கு போற, உன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்கு, கோயிலுக்கு போற கடன் உண்டிங்க, கோயிலுக்கு போற வீடு சொந்த வீடு இன்னும் கட்டாம இருக்கு, ஆண்டவராக வந்து போற, உன் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கல, ஆண்டவராக வந்து போற, உன் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் நீ தேவ பிள்ளையா, தேவனுடைய பிள்ளைவரா நீ என்று உலகம் உங்களை சந்தேகப்படுத்த, சில வேளை நமக்குள்ளே தகைதாமே அறியாமலே உண்மையாவே கத்தர் பிள்ளைதான சந்தேகம்லாம் வந்துடும். ஆனால் நீங்க சொல்லணும், நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இன்றைக்கு நான் பிரச்சனை இருக்கிறேன் என்பதால் சந்தேகப்பட மாட்டேன். இன்றைய பிரச்சனை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை சொல்றேன். மார்க் 15:28 சொல்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவரால் எண்ணப்பட்டார். இயேசு எப்படி எண்ணப்பட்டார்? அக்கிரமக்காரரில்
பசுத்தவான்கள் ஒருவராய் எண்ணப்பட்ட பரவாயில்லையே, தீர்க்கதரிசி ஒருவராய் எண்ணப்பட்ட பரவாயில்லையே, பிரதான ஆசாரியர் ஒருவராய் எண்ணப்பட்ட பரவாயில்லையே, ராஜாவா எண்ணப்பட்ட பரவாயில்லையே, அவர் அப்படிதான் எண்ணப்படணும். ஆனால் அவரை அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணினார். எவ்வளவு வேதனை! அவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய தெய்வம். அவரை போய் ஒரு பாவியை நினைக்கிற மாதிரி அவரை நினைச்சார். எதுக்காக அப்படி நினைச்சாங்க தெரியுமா? நீங்கள் நீதிமான்கள் ஒருவராய் மாறுவதற்காக, பசுத்தவான்கள் ஒருவராய் மாறுவதற்காக, ராஜாக்கள் ஒருவராய் நீங்கள் மாற வேண்டும், ஆசாரி ஒருவராய் நீங்கள் மாறுவதற்காக, புனிதரில் ஒருவராய் மாறுவதற்காக, விசுவாசிகளில் ஒருவராய் நீங்கள் மாறுவதற்காக, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்கிறவர்களில் ஒருவராய் மாறுவதற்காக, பரலோக வாசிகள் என்கிறவர்கள் ஒருவராய் நீங்கள் மாறுவதற்காக இயேசு அக்கிரமக்காரராய் எண்ணப்பட்டார். கைகளை கடைசி அவன் 24வது குறிப்பு யோவான் 20:25 கொலோசியர் 2:14 வாசிச்சு பாருங்க. ஆணிகளால் கடாவப்பட்டார், ஆணியச்சி அடிச்சார். அருமையானவர்களே, எனக்கு ஒன்றும் புரியல. சடதன 100% அவர் மனிதனாக இருந்தார். எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம உடம்பு எப்படி அப்படின்னா அவர் தேவ குமாரன் ஏதோ அடிச்சாலும் வலிக்காது, அப்படி இல்லை. அவர் மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, 100% அவர் மனிதனாக இருந்தார். இன்னைக்கு இப்போ உங்க கையில ஆணி அடிச்சா என்ன வலி வலிக்குமோ அந்த வலிதான் அவருக்கு என்ன செய்யணும். ஆனா அந்த ஆணி அடிக்கும் போது என்ன சத்தம் விட்டு போகும். வேதத்துல அந்த சத்தம் பதிவு செய்யப்படல, அந்த சத்தம் வேதத்துல எழுதப்படல. என்ன சத்தம் விட்டா எழுதப்படல. நான் நினைக்கிறேன் அந்த சத்தம் அகில உலகத்துக்கு கேட்டிருக்கும், 5 கண்டங்களுக்கு கேட்டிருக்கும், எல்லா மனுஷனுக்கு சத்தம் கேட்டிருக்கும், பரலோகத்துக்கு சத்தம் கேட்டிருக்கும். அடிச்சு அந்த மரத்துல வச்சு அந்த முள் என்ன வேகமா அடிக்கிறாங்க. அந்த சதையை ஊடுருவி, அந்த மரத்தை ஊடுருவி உள்ள போகும். என் ஆண்டவர் எவ்வளவு சத்தம் நாங்கள் தியானிக்கும் போது, சிமியோன் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது கோயில போய் அந்த சின்ன குழந்தை கையில் இருக்கிற இயேசப்பா சொல்லும் போது சிமியோன் சொல்லுகிறான், நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்பது என்னென்னத்தெல்லாம் கண்டிருக்கோ நான் தியானிச்சு பண்ணி பார்த்தேன். அந்த சின்ன அந்த 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 பிஞ்சு கையினுடைய கையில ஆணி கடாமப்படுகிறதையும் அதன் வழியாக ரத்தம் வருகிறதையும் கூட அந்த சிமியோன் கண்டிருப்பான் அல்லவா. உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் காணுகிறது என்று சொன்னாரே. அருமையானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு அந்த ஆணிகளை, வேதனைகளை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கைகளை பாருங்க, ஆணிகளால் கடாமப்பட்ட என்னுடைய கைகளை பாருங்க. ஆண்டவர் சொன்னார். கடைசியாக சொல்லுங்க, என் ஆண்டவர் நிர்வாணமாக்கப்பட்டார். அவருடைய நிர்வாணம் தெரிந்தது. இந்த குறிப்பை நீங்கள் எத்தனை பேர் தியானத்திற்கு தெரியவில்லை. சில வேளை அநேக நேரங்களில் இந்த விஷயங்கள் நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. என்னோட லூக்கா 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நிர்வாணம் என்பதுதான் இல்லை, அதை ஆழ்ந்து சிந்தித்தால்தான் அந்த வரி உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். சாதாரணமாய் பைபிளை பார்த்தால் தெரியாது. கடைசி குறிப்பு, அதை தான் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த குறிப்பை தியானித்து அழுதுதான் உண்டு. லூக்கா 23 எடுத்துங்க. அதுல 48 வாசிக்கிறேன். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவர்களை பார்த்தபோது தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? திரும்பி போனார்கள். 49 எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனிங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் எங்கே நின்றார்கள்? சத்தமா சொல்லுங்க. ஒரு இடத்துல பைபிள் சொல்றது, அவருடைய தாயும் அநேக ஸ்திரீகளும் சிலுவை அருகே நின்றார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் அருகே நின்றார்கள். இப்போ இது என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்னா, இயேசு சிலுவையை தொங்குறார்.
அவருக்கு மினுக்கான சிவப்பு அங்கேயே அவர் காரையில கட்டி நான் சொல்லுவான். இப்ப அந்த சிறுவையை தொங்கினாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப அந்த சிறுவையை விட்டு அந்த ஏசப்பா அப்படியே இறக்குறாரு. என் ஆண்டவரை இறக்குறாங்க. அப்படி ஆண்டவரை இறக்கும் பொழுது அந்த மினுக்கான வஸ்திரம் விலகி போயிற்று. அவருடைய நிர்வாணம் வெளியே தெரிகிறது. ஸ்திரீகள் கிட்டே இருந்ததை பார்த்து கூச்சப்பட்டுக் கொண்டு அந்த காட்சி அவர்கள் தூரத்தில் இருந்து அந்த நிர்வாணத்தை பார்க்க கூடாது. ஆண் நிர்வாணத்தை யார் பார்ப்பா? ஒரு பெண்கள் பார்ப்பாங்க அந்த நிர்வாணத்தை. அந்த இடத்திலே ஸ்திரீகளோ தூரத்தில் நின்று அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்க்கிறார்கள். ஏன் என்றால் அந்த இடத்தில் அவருடைய வஸ்திரம் விலகி இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த சரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டினால் அவரை மூடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்னை உடுத்து வைத்த ஆண்டவர் சிலுவையே நிர்வாணமாக்கப்பட்டவரா? அவருடைய உடலெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு அவமானப்பட முடியுமோ உனக்காகவும் எனக்காகவும் எல்லாரும் கையெழுத்தத்தை ஆண்டவரை சொல்லுங்கள். எல்லாரும் கையெழுத்தத்தை ஆண்டவரே எனக்காக நிர்வாணமாக்கப்பட்டு அவர் கடைசியே அந்த ஆடை கூட அவர் இழந்து கடைசியில் அவருக்கு இருந்ததே அந்த துணிதாங்க. கடைசியில் இருந்ததே அந்த துணிதான். அதுதான் அவருக்கு இருந்தது. வேற ஒன்னும் அவருக்கு சொத்தோ சுதந்திரமோ ஒண்ணுமே இல்லை. அது ஒன்னே ஒண்ணுதான். அதையும் அவர் கடைசியில் இழந்தார். அவர் வஸ்திரத்தை எல்லாரும் பிட்டார்கள், வஸ்திரத்தை உரிந்தார்கள். முதலாவது அவரை அரை நிர்வாணமாக்கினார்கள். அவருடைய உடம்பெல்லாம் துணியே கிடையாது. அவருடைய கால்கள் விற்கலாம் துணி கிடையாது. அந்த அறையை மாத்திரம் சற்று மறைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அவ்வளவு பாடுகள் அடைந்து ரத்தம் அடைந்து காரியங்கள் செய்து அந்த வஸ்திரம் எல்லாம் விலகி சோத்திருக்கிறோம். கடைசி அவர் சிலுவையில் இறங்கும் போது ஒரு நிர்வாணத்தோடு அவரை இறக்குகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானத்தை பூமி உண்டாக்கினவர், மகிமையினாலே மூடப்பட்டிருந்தவர், மகிமையினாலே மூடியிருந்தவர் ஆண்டவர். அந்த ஆண்டவரை இப்படி பார்க்கவே முடியாது. அதனால்தான் அந்த காட்சியை பார்த்த எல்லாரும் மார்பில் என்ன செய்து கொண்டார்கள்? மார்பில் இவருக்கு இந்த நிலையா, இவருக்கு இந்த நிலையா என்று சொல்லி எல்லாம் மார்பை அடித்துக் கொண்டார்கள். என்னுடைய நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாதபடி ஏதேன் தோட்டத்தில் என்னை உடுத்தி அழகு வார்த்தை ஆண்டவர் அந்த கல்வாரியிலே நான் என்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக இயேசு சிலுவையை அவர் அப்படி தொங்கினார். எத்தனை பேருடைய உள்ள உடைக்கப்படலையா? இதை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இதை குறித்து நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? இயேசுவின் அன்பு எவ்வளவு அன்பு! அதனால் தானே சொல்றேன், இந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே. அவர் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் அவர் இழந்தார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக, எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த கல்வாரி காட்சி முதல் கட்டுவார்கள். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி, என்னால எவ்வளவு தூரம் இந்த கல்வாரி எடுத்து உனக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். நீ இன்னும் இந்த இயேசுவை, இன்னும் இந்த இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாமல், இன்னும் இந்த ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை பார்வோனை போல கடினப்படுத்திக்
பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் சிலுவை பாடுகள் என்ற தலைப்பிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன் என்று பாட்டுக்காரன் பாடுகிறது போல, ஆண்டவரே, உம்முடைய சிலுவை நிழலில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய பாடுகளையும், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பட்ட அந்த கஷ்டங்களையும் நாங்கள் அவ்வப்போது தியானித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி அமைக்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட செய்திகள் உதவியாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் எவ்வளவு சோத்திரிக்கிறோம் அடிகளை நீர் வாங்கினீர் என்று நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து போகிறதப்பா. நீர் மாத்திரம் அப்படிப்பட்ட பாடுகள் எங்களுக்காக ஏற்காதிருப்பீரானால் நாங்கள் என்றோ ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய விலையேற பெற்ற கிருபையாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திகளை இந்த நாளிலே நாங்கள் கேட்டுவிட்டு போய்விடாதபடி அதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் அவ்வப்போது தியானித்து அசை போட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டி அமைக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபைக்குள்ளே மூடி நீர் மறைத்து கொள்ளும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து நடத்த போகிற எல்லா இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய மைக்கம், சிநேகம், வேண்டத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.